வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சங்க. கோழி வளர்ப்பில் வெற்றி கண்ட விவசாயி எஸ் கணேஷ் கமலக்கண்ணன். இவர் திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா கொத்தங்குடி கிராம விவசாயி ஆவார். வேளாண்மையை பிரதானமாக மேற்கொண்டு வரும் இவர் நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலைய வழிகாட்டுதலின்படி ஆடு, கோழி, மீன் போன்றவற்றை வளர்த்து வருகின்றார். இதில் நாமக்கல் 1 ரக கோழியினை வளர்த்து வருவதோடு நந்தனம் 4 ரக கோழியினை நீடாமங்கலம் வேளாண் அறிவியல் நிலையத்தின் மூலம் பெற்று கோழி வளர்ப்பில் அதிக லாபத்தினை ஈட்டி தன் வாழ்வாதாரத்தினை பெருக்கிக் கொண்ட இவரின் அனுபவங்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டபோது முன்னாடி கிராமங்களில் புறக்கடையில் கோழி வளர்த்துட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா அப்பா தாத்தா காலத்தில். அப்படி வளர்க்கும்போது என்னென்னா அவங்களுக்கு எந்தவித விழிப்புணர்வு இல்லாமல் கோழிகளுக்கு அதிகமாக சீக்கு வந்ததுனால வெள்ளை கழிசல் அந்த மாதிரி வந்ததுனால விட்டுட்டாங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் விவசாயத்தை பிரதானமாக எடுத்துக்கிட்டேன். பிரதானமாக எடுத்துக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா அதில் ஆடு, மீன், கோழி, மீன் குஞ்சு அனைத்தும் உற்பத்தி செஞ்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வளர்க்கும்போது என்ன பண்ணாங்கன்னா நந்தனம் 4ங்கிற ஒரு வெரைட்டியை இப்போதைக்கு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 வருடத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா வேளாண் அறிவியல் நிலையத்துலேருந்து எனக்கு நாமக்கல் 1ங்கிற ஒரு கோழி ரகத்தை கொடுத்தாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா அது 2-3 மாதத்துக்குள்ளேயே அபரிதமாக வளர்ச்சி அடைந்தது. அப்படி வளர்ச்சி அடையும் பொழுது முட்டைக்கும் அது பயன்படுத்துது. அப்படி முட்டைக்கு பயன்படுத்தும் போது கோழி மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. இந்த செட்டோட அளவு எப்படின்னா 15 அடிக்கு 22 அடி 33 அடி அகலத்தில் நீளத்தில் நாங்கள் அமைச்சிருக்கோம். அப்படி அமைக்கும்போது இது என்ன ஆகுதுன்னா நந்தனம் 4ங்கிற ஒரு ரகத்தை இப்பொழுது வேளாண் அறிவியல் நிலையத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க. இது நந்தனம் 4ங்கிற வகையை சேர்ந்த கோழினும். இது ஒரு நாள் குஞ்சாக சென்னை கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் வாங்கிட்டு வந்தோம். இது என்னென்னா வாங்கிட்டு வந்ததுலேருந்து 7ஆம் நாள் லசோட்டாங்கிற ஒரு இதை கண்ணில் இதுனோம். ஒரு 17 நாள் RDF 1ங்கிற ஒரு ஊசியை போட்டோம். அதுக்கப்புறம் தரமான தீவனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது அதுக்கான நோய் தடுப்பு ஊசிகளை டாக்டரின் ஆலோசனை முறை வழங்கிட்டு இருக்கோம். ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சிங்கம்பேட்டை கிராம முன்னோடி விவசாயி ஆ மோகன் அவர்கள். வேளாண்மையை பாரம்பரியமாக கொண்ட இவர் மேட்டூர் கால்வாய் திட்டத்தின் மூலம் வேளாண்மையை சிறப்புற செய்து வருகிறார். இருக்கின்ற நீரை ஆதாரமாக கொண்டு தன்னுடைய 40 ஏக்கர் நிலத்தில் பல்வேறு அறிவியல் தொழில்நுட்பங்களை மேற்கொண்டு பல்பயிர் சாகுபடியினை மேற்கொண்டு வருகிறார். இவரின் நீர்ப்பாசன மேலாண்மையை கேட்டு மற்ற வேளாண் பெருமக்களும் பயனடையலாம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் அடர் முறையில் பல்வேறு தோட்ட பயிர்களும் நீர்ப்பாசன மேலாண்மையில் உயர் தொழில்நுட்பங்களும் குறித்து ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் சிங்கம்பேட்டை முன்னோடி விவசாயி ஆ மோகன் அவர்கள் விளக்கமளிக்கிறார். நான் ஒரு வேளாண் பட்டதாரி. சிங்கம்பேட்டையில் எனக்கு சொந்தமான பூமியில் இன்று நாடே கூறிக்கொண்டிருக்கும் 2வது பசுமை புரட்சிக்கு ஒரு சிறிய ஆரம்பத்தை நாங்கள் இங்கு செய்திருக்கின்றோம். இஸ்ரேல் நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை இங்கு கொண்டு சேர்த்த வேண்டும் என்ற என்னுடைய ஆர்வத்தினால் இதை ஒரு பரீட்சாத்திர முறையில் செய்திருக்கின்றோம். இதை நாங்கள் ஹை டென்சிட்டி மல்டி ஸ்பீஷீஸ் ஹார்டிகல்ச்சர் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். இதனுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு ஸ்கொயர் மீட்டரில்
எவ்வளவு நம்மளால் அதிகமாக வருமானம் எடுக்க முடியும். இதுதான் இதனுடைய நோக்கம். அதைத்தான் நாங்கள் இங்கே ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம். தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது G9 என்று கூடிய கிராண்ட் 9 என்று சொல்லக்கூடிய வாழை. இந்த வாழையை வந்து 4 வருஷத்துக்கு இருக்குங்க. பாக்கும் கூடவே வச்சுருக்கோம். இப்போ அந்த பாக்கு மரம் இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷத்தில் வளர்ந்ததுக்கப்புறம் அந்த பாக்கு மரத்தோட ஸ்டெம்மை யூஸ் பண்ணி அதுலேயே மிளகு நாங்கள் ஏற்றி விட போகிறோம். அப்புறம் இதில் ஸ்பேஸிங் வந்து 7 அடிக்கு 7 அடிங்க. அதே ஸ்பேஸிங் தான் பாக்குக்கும் வரப்போகுது, மிளகுக்கும் அதே ஸ்பேஸிங் தான். கூட வந்து கொக்கோ அது வந்து 14 அடிக்கு 14 அடி. அது இல்லாமல் தோட்டத்தை சுற்றி இருக்க பார்டர்லேயும் தோட்டத்துக்குள்ளே நிறைய ரோடு போட்டிருக்கோம், ஃபார்ம் ரோடு. ஏன்னா இன்புட்ஸை கொண்டு போகிறதுக்கும் அதே மாதிரி விளைபொருளை வெளியில் எடுத்துகிட்டு வரத்துக்கும் சுலபமாக இருக்கணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ரோட்டில் 2 சைடும் பார்டரை சுற்றியும் தென்னை மரம். இதுதான் கிராப்பிங் பேட்டர்ன். இன்னும் கொஞ்சம் சயின்டிஃபிக்காக பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு இதை நாங்களே உண்டு பண்ணல. பிளான்டேஷன் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டியூட் வந்து இதை 1950களிலேயே இதுக்கு உண்டான ஆராய்ச்சியை செய்து கண்டினியூஸாக அவங்க இந்த 10-20 வருஷமாக செய்த ஆராய்ச்சியில் இந்த மிளகு, பாக்கு, கொக்கோ இது 3ம் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரெண்ட்லி கிராப்ஸ். ஸோ இது ஒன்றுக்கு ஒன்று கம்பீட் பண்ணாது. இது 3க்குமே பார்த்திங்கன்னா ஃபர்டிலைசர் டோசேஜ் வந்து ஒரே அளவு தான். அதனால் இது 3 ஃப்ரெண்ட்லி கிராப் இதை ரெக்கமெண்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ அதைத்தான் நாங்கள் எடுத்து அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நிறைய தொழில்நுட்பங்களை இங்கே கொண்டாந்துருக்கோம். அதாவது நாங்கள் வந்து மனசார நினைக்கிறது என்னென்னா, அதாவது ஆர்கானிக் உரங்கள், இயற்கை உரங்களும் தேவை, அதே மாதிரி செயற்கை உரங்களும் தேவை. அந்த இயற்கை உரங்களுக்காக இப்போ என்ன ஆயிருதுனாங்க, நம்ம இது மாதிரி க்ளோஸ் ஸ்பேசிங் கிராப் போகிறப்போ ஆளை விட்டு தான் கொண்டு குப்பையை உள்ளே கொட்ட வேண்டியதாக இருக்குது. அதுக்கு ஆள் கிடைக்கிறது இல்லை. அதனால் இதை கர்நாடகாவில் நிறைய தோட்டத்தில் இது பண்ணியிருக்காங்க. அது டைஜஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன குப்பையை நம்ம தோட்டத்தில் கொட்டணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பூரா அந்த தொட்டிகளில் கொட்டிடுவோம். தொட்டிகளில் கொட்டி இந்த தண்ணியை நம்ம அடியில் பைப் போட்டிருக்கோங்க. அந்த தண்ணியை அந்த பைப்பில் பூரா போர்ஸ் இருக்குது. அந்த போர்ஸ் வழியாக தண்ணி மேலே வர்றப்போ ஒரு 15 நாளில் அந்த குப்பை பூரா எடுத்து போயிடுங்க. அதே தண்ணியை அந்த கடைசி டேங்க்கில் டிகாஷனை மட்டும் எடுத்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் மூலிமா கொடுக்குறோம். அது இல்லாமல் இந்த ட்ரிப் இரிகேஷன் வந்து நாங்கள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாலே முதல்ல போட்டோங்க. அதில் என்ன ஆகுதுன்னா, யூனிஃபார்மாக நம்மளால் தண்ணி கொடுக்க முடியறதில்லை. ஏன்னா அந்த வால்வ் திறக்கிறதுக்கு ஒரு வால்வுக்கு அரை மணி நேரத்தில் மூடிடுறாங்க, இன்னொரு வால்வ் 3 மணி நேரம் ஓடுது. ஸோ நம்ம அதில் என்ன சயின்ஸ் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை பண்ண முடியறதில்ல. அதனால் இஸ்ரேலிருந்து தொழில்நுட்பத்தை வாங்கிட்டு வந்து வால்வ்ஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி சால்நாட் வால்வ்ஸ் பண்ணி, ஸோ அதில் வந்து வாட்டர் மீட்டர்லாம் வச்சுருக்கோம். இப்போ இந்த மாதிரி காலங்களில் வாழைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு வாழை மரத்துக்கு 25 லிட்டர் வேணும்னா அதை கால்குலேட் பண்ணி, ஸோ அந்த வால்வில் மொத்தம் வந்து எவ்வளோ வாழை இருக்கோ அந்த அளவுக்கு தண்ணி போய் அந்த வால்வ் மூடிட்டு அடுத்த வால்வ் திறந்துடும். அதே மாதிரி ஒவ்வொரு வால்வும் ஒரு 3 ஏக்கரா 3.5 ஏக்கரா அந்த மாதிரி நமக்கு பிரித்து வச்சுருக்கோம். அதில் சாயில் டெஸ்ட் பண்ணி அதுக்கு வந்து என்ன தேவையோ நாம் இன்ஆர்கானிக் ஃபர்டிலைசரும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுதான் இந்த திட்டத்தோடைய நோக்கம். நான் இதற்கு முன்னால் கூறியது போல் அந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் இங்கே கொண்டாந்திருக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபில்டர் ஸ்டேஷனுங்க. இதில் வந்து ஒரு சாண்ட் ஃபில்டர், அது இல்லாமல் ஒரு டிஸ்க் ஃபில்டர் 2ஆக பிரிச்சுருக்கோம். இது டோட்டல் ஏரியா வந்து 40 ஏக்கரா. ஒரு 20 ஏக்கராவுக்கு ஒரு சிஸ்டமும், இன்னொரு 20 ஏக்கராவுக்கு இன்னொரு சிஸ்டமும் அப்படி நாங்கள் பண்ணியிருக்கோங்க. இதில் புதுமை அப்படின்னா, இந்த ஃபில்டர் வந்து இது ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைமர் வச்சு ஒவ்வொரு 3 நிமிஷத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காக அந்த சாண்ட் ஃபில்டர் வந்து ஃப்ளஷ் ஆகிடும். அதே மாதிரி ஒவ்வொரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இந்த டிஸ்க் ஃபில்டர் ஃப்ளஷ் பண்ணிடும். ஃப்ளஷ் பண்ணி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம திரும்பி அதுக்கு ஒரு தொட்டி கட்டி அதை அங்கே வடிகட்டி திரும்பி கிணத்துக்கு போகிற மாதிரி பண்ணியிருக்கோம். இது ஆட்டோமேட்டிக்காக பண்ணுறதுனால இதை நாங்கள் முதல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்னால் நாங்கள் பண்ணுறப்ப என்னாச்சுன்னா, இதை தினம் ஒரு தடவை பண்ணணும். அதை பண்ணாமல் இருக்கிறதுனால அந்த ட்ரிப் லேட்ரல் லைன்லாம் பூரா அடைச்சிக்குது. ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இங்கே நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இங்கே வந்து நாங்கள் வாட்டர் மீட்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 2 இது வாட்டர் மீட்டருங்க. அந்த வாட்டர் மீட்டரில் வந்து நாம் வாழைக்கு ஒரு நாளைக்கு 25 லிட்டர் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணோம்னா
அது அந்த வேல்வ் பாயிற ஏரியாவில் மொத்தம் வந்து 4000 மரம் இருக்குன்னா அது இத்தனை லட்சம் லிட்டர் அப்படின்னு அந்த போனதுக்கப்புறம் அந்த வேல்வ் வந்து சாலினாய்டு வேல்வ்ஸ் கொடுத்துருக்கோம். அது ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து மூடி அடுத்த வேல்வ் திறந்துடும். இதில் இன்னொரு இது புதுமை என்ன பண்ணியிருக்குன்னா, சொட்டு நீரும் போட்டிருக்கோம், ஸ்ப்ரிங்க்லரும் போட்டிருக்கோம். தோட்டக்கலை பயிர்களுக்கு போகிறதுனால ஹியூமிடிட்டியை வந்து நிச்சயம் வந்து அந்த பயிர்களை இன்னும் அதிக மகசூல் கொடுக்கறதுக்கு ஹியூமிடிட்டி தேவை, ஈரப்பதம் தேவை. அந்த ஈரப்பதத்தை க்ரியேட் பண்ணுறதுக்காக நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். இதை வந்து நிச்சயமாக 15 மாதம் ஆச்சுங்க. இது வரலாம் இது வந்து ரொம்ப திருப்திகரமாக வேலை செஞ்சிட்ருக்கு. இது இந்த 40 ஏக்கரா வந்து தண்ணி கட்டுவதற்கு நீர்ப்பாசனத்துக்கு எங்களுக்கு எந்த ஆளும் தேவையில்லை. இந்த தொழில்நுட்பத்தை நாங்கள் இஸ்ரேல் நாட்டில் இருந்து இறக்குமதி பண்ணியிருக்கோம். இது ஒன்றும் பெரிய இது இல்லை. இந்த கண்ட்ரோலர்ஸ் வந்து அதை வந்து கண்ட்ரோலர்ஸ் அங்கேருந்து இம்போர்ட் பண்ணி இந்த ஃபர்டிஜெட்டுன்னு ஒரு எக்யூப்மெண்ட் இது பண்ணியிருக்கோம். இந்த ஃபர்டிஜெட் வந்து எதுக்குன்னா, நம்ம வந்து இந்த 40 ஏக்கராவை 13 வேல்வாக பிரிச்சுருக்கோம். இந்த ஒவ்வொரு வேல்வும் 3 ஏக்கரா 3.25 ஏக்கரா அந்த மாதிரி. ஸோ அந்த ஒவ்வொரு வேலில் இருக்கக்கூடிய ஏரியாவிலையும் மண் பரிசோதனை செஞ்சு பார்த்து அந்த 3 ஏக்கராவுக்கு என்ன உரங்கள் தேவையோ அதை மட்டும் நம்ம கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறோம். அது ஆட்டோமேட்டிக்காக கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுறப்போ அதுக்கு தேவையான அந்த வேல்வுக்கு தேவையான உரங்களையும் அந்த வேல்வுக்கு தேவையான தண்ணீரையும் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அந்தந்த பயிர்களுக்கு விஞ்ஞான ரீதியாக போய் சேர்ந்துக்குது. இந்த சின்டெக்ஸ் டேங்க்கில் பார்த்தீங்கன்னா இதில் 6 டேங்குகள் இருக்குது. இதில் ஒன்று வந்து நைட்ரஜனஸ் ஃபர்டிலைசர், இன்னொன்று வந்து பாஸ்பரஸ்க்கு, இன்னொன்று பொட்டாஷுக்கு, ஒன்று மைக்ரோ நியூட்ரண்ட்டுக்கு, ஒன்று வந்து மற்ற ஆசிட் ட்ரீட்மெண்ட்டுக்கு, இன்னொன்று வந்து ஹியூமிக் ஆசிடுக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி நாம் இதனுடைய அளவுகளை வந்து கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ணிடுறோம். இந்த ஃபர்டிஜெட் மிஷின் வந்து அதுக்கு நாம் என்ன அளவுகளை நம்ம ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அதை வந்து வேணுங்கிற நாம் என்ன ப்ரோக்ராம் பண்ணுறோமோ அந்த அளவுகளை அதை எடுத்து இரிகேஷன் நம்ம தண்ணீருடன் சொட்டு நீரில் போய் பாயுது. இதுதான் இதனுடைய தொழில்நுட்பத்தினுடைய சுருக்கம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முந்தைய பார்த்த அந்த டைஜஸ்டர் மூலியமாக இயற்கை உரங்களை நாங்கள் அதை டைஜஸ்ட் பண்ணி அந்த டிகாஷன் லிக்விடை மட்டும் எடுத்து நாம் ட்ரிப்பு மூலியமாகவே அனுப்புகிறோம். அப்படி பண்ணுறப்போ நாம் செயற்கை உரங்களையும் கொடுக்குறோம், அதே சமயத்தில் மண்ணினுடைய வளத்தையும் காப்பாதற்காக இயற்கை உரத்தையும் கொடுக்குறோம். இதுதான் இதனுடைய மொத்த நோக்கம். முன்னோடி விவசாயி ஆ மோகன் அவர்களை 09047456667 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.